ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு தமிழ்ல 3வது பாடம் தனித்திறமை அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? அருமையான கதை, நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? என்ன கதை அப்படின்றத இங்க பாருங்க. காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்ற போது புலியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது. காட்டின் ராஜா யார் உங்களுக்கே தெரியும் தானே? சிங்கம் தானே காட்டின் ராஜா. காட்டின் ராஜா என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு வெளியூர் போச்சான். அதனால ராஜா வெளியூர் போயிட்டா அங்கெல்லாம் யார் அந்த நிர்வாகத்தெல்லாம் பாத்துக்கிறது? காட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? அதனால சிங்கம் என்ன பண்ணுச்சான், புலிய கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு நீ ராஜாவாயிரு, இந்த காட்டை பார்த்துக்கோ, நான் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரிங்களா? புலியும் சில நாட்களுக்கு ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது. புலி என்ன பண்ணுச்சு, சரி ராஜா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு நான் ராஜாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றுக்குச்சான். படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. படை தளபதியா யார் பொறுப்பு கொடுத்துச்சு? சிங்கக்குட்டிக்கு கொடுத்துடுச்சு. புலி படை தளபதியா இருந்தது, இப்ப புலி ராஜாவாயிட்டதுனால படை தளபதியா யாருக்கு கொடுத்துச்சு? சிங்கக்குட்டிக்கு கொடுத்துடுச்சு. சரிங்களா? சிங்கக்குட்டி தான் நமது படை தளபதி அப்படின்னு சொல்லுது. சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி புலி வாழை கொடுக்குது. படைத்தளபதிங்க எப்பயுமே வாழ் வச்சிருப்பாங்க. உடனே சிங்கக்குட்டியும் நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை வாங்கிக்குது. அடுத்தது எல்லாருக்கும் என்னென்ன பொறுப்பு கொடுக்கணும் தானே? அப்பதானே எல்லாருக்கும் பொறுப்பு பிரிச்சு கொடுக்கணும். ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால காட்டுல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுக்கும் இந்த புலி என்ன பண்ணுதுன்னா பொறுப்புகளை பிரிச்சு கொடுக்குது. அந்த யாரே, நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா அந்த இரவு முழுவதும் முழிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த பகல்ல முழிச்சிட்டு இருக்காது. அதனால ஆந்தைக்கு ஒரு சரியான வேலை என்ன வேலை அப்படின்னா இரவு காவல் அமைச்சர். அதனால அந்த வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி புலி பிரிச்சு கொடுக்குது. அதே மாதிரி ஆந்தையும் சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆந்தையும் சொல்லுது. புலி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கழுதையாரே, உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்ல வருது. உடனே இந்த கரடி என்ன பண்ணுதுன்னு பாருங்களாம். ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது கரடி. அப்படியா அப்படின்னு புலி கேக்குது. இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு கரடி சொல்லுது. முயல் ஆமை கழுதை எல்லாமே எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்லி இந்த கரடி சொல்லுது. தப்பு தானே? மற்றவங்களை பத்தி அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது தானே? ஆனா கரடி பாருங்க சொல்லுது. திருப்பி பாருங்க இந்த கரடி என்ன சொல்லுதுன்னு. ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். ஆமையும் குறை சொல்லுது. என்னன்னு, அது மெதுவா தான் ஆமை நடந்து போகும், அதனால ஆமைய சோம்பேறி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. முயல் எதை பார்த்தாலும் பயந்து மிரண்டு ஓடும், அதனால அதுக்கும் எந்த வேலையும் கொடுக்காதீங்க, எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்காதீங்க அப்படின்னு இந்த கரடி சொல்லுது. உடனே புலி சொல்லுது பாருங்க, கரடியாரே வாயை மூடும், ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். ஆமை மெதுவா நடந்து போகும், மெதுவா வேலை செய்யும், அதனால அது என்ன பண்ணிட்டோம், சமையல் வேலை பார்க்கட்டும். சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த புலி சொல்லுது. அதே மாதிரி முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு சேர்க்கும் வேலையை செய்யட்டும். உங்களுக்கு தெரியும் முயல் வேகமா ஓடும், அதனால அதுக்கு என்ன வேலை கொடுக்கலாம், ஏதாவது தேவையான முக்கியமான பொருள் இருந்தா அதை சேகரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற, விரைவா செஞ்சு கொடுக்குற வேலையை முயல் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. அடுத்தது
கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லுது புலி. கழுதை எப்பயுமே கத்தும் இல்லைங்களா, ரொம்ப சத்தம் போட்டு கத்தும். அதனால பகைவர்கள் வந்தாங்கன்னா உரத்த குரல்ல சத்தம் போட்டு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கட்டும், அந்த வேலையை செய்யட்டும், சரிங்களா அப்படின்னு சொல்லுது புலி. இன்னும் புலி சொல்லுது பாருங்க என்னன்னு, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும், யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது, சரிங்களா. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு திறமை இருக்குது, அந்த திறமைய அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும், அதை விட்டுட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புலி சொல்லுது. உடனே கரடி பாருங்க, நீங்கள் சொல்வது சரிதான் அரசு, இப்போது நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்க, யாரையும் குறை சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லி கரடி சொல்லுது, சரிங்களா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் எதுவும் குறை சொல்லக்கூடாது, சரிங்களா. பண்புகளை வளர்த்தல், நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கணும், அதுதான் நல்லது. கதையில இருந்து நம்ம என்ன நீதி கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. கழுதைக்கு கத்தக்கூடிய தனித்திறமை உண்டு, ஆமை மெதுவா போகும், அதுக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும், முயல் வேகமா போகும், அதுக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும், சரிங்களா. ஆந்தை இரவுல கண் முழிச்சிட்டு இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற தனித்திறமைய நம்ம பயன்படுத்திக்கணும், அதை சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்தணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதனால மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நல்ல பண்புகளை நாம வளர்த்துக்கணும், சரிங்களா. இந்த கதையில இருந்து இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பாய்.